டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களோட டே எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல பயந்துட்டேன், வேற என்ன. ஃபியூ வீக்ஸில் ரெக்கவரி எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் இந்த ஹீலிங் ப்ராசஸ் எல்லாம் எப்படி? என் மூஞ்சி நல்லா பழுத்து. நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்க, எதுலெல்லாம் ரிசர்ச் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு வந்து இருக்காங்க இல்லையா சார்? ஸோ அவங்கள நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி? முதல்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் என்னென்னு நான் தேடுறேன். வந்து விக்கு வைக்கிறாங்களா, இல்லைன்னா ஏதாவது பிளாஸ்டிக் முடி எடுத்து நட்டு வைக்கிறாங்களா? ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததா சார் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறமா? ஹெவியாக ஹேர் ஃபால் ஆகுறது நானே யோசிச்சிருக்கேன். கேன்சர் வந்துட்டுனா அவங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க? வீட்டில் உடனே சொல்லிட்டாங்க, நீ சாக போகிற அப்படின்னு. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நான் சௌமியா. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 2 வருஷம் ஆச்சு இவருக்கு. ஸோ அவரோட அனுபவத்தையும் என்னென்ன சாதக பாதகத்தை அவர் அனுபவிச்சிருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சூப்பராக பிரபலமாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்க சுஹீராவோட எம்டி வந்திருக்காரு, மிஸ்டர் சந்துருவேல் முருகன் சார். தேங்க்யூம்மா. ஓகே. ஸோ ஃபஸ்ட் கொஷின் உங்ககிட்ட என்ன நான் கேட்க போகிறேன்னா, உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்யணும் அப்படின்னு நினச்சது எப்போ? ஏதாவது டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சா சார்? டேர்னிங் பாயிண்ட் என்ன, சீவும் போது தான் டேர்னிங் பாயிண்ட்டு, வேறு என்ன. நல்லா சீவும் போது தலையில் முடியல ஒன்று. ஸோ எனக்கு ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சிருச்சு, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஒரு நண்பர் சொல்கிறாரு, ஓகே 2 ட்ரை பண்ணலான்னு அதை ரிசர்ச் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் நல்லதாக படுது, பண்ணியாச்சு. அவ்வளோதான் டேர்னிங் பாயிண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே சார், இப்போது ப்ரொசீஜருக்கு முன்னாடி, அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடி உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்களா சார்? பயங்கர எதிர்பார்ப்பு. ஆனால் தப்பு நான் அப்புறம் ஒத்துக்கிறேன், அப்படி எதிர்பார்த்த தப்பு தான். பட் அதை எக்ஸ்பெக்டேஷனை மீட் ஆகிட்டு எனக்கு அது கடவுள் புண்ணியம் தான். நான் உடனே என் கிளினிக்கில் பண்ணேன் சூப்பராச்சு, நான் போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு 40% தான் அந்த கிளினிக் பொறுத்து. அது முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் 60% உடைய டோனர் குவாலிட்டியை பொறுத்தது. ஸோ என்னுடைய லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக இருந்திருக்கு, நான் ப்ராப்பரான ஃபுட் எடுத்திருக்கேன், நல்லா தூங்கி முடிச்சிருக்கேன். அதனால் டோனர் செம குவாலிட்டியாக இருந்துச்சு. அந்த குவாலிட்டியாக டோனர் இருந்தனால நான் எதிர்பார்த்த ஒரு லுக்கை வந்து ஹஸ்டி எனக்கு கொடுத்துச்சு. அதுதான் உண்மையும் கூட. பட் ஆனால் இது எல்லாருக்கும் அந்த எதிர்பார்ப்பு சரியா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற நாலேஜில் அது சரி கிடையாது. ஏன்னா உங்கள் டோனர் குவாலிட்டி ப்ராப்பராக இருக்குன்னா ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். டோனர் குவாலிட்டி சுமாராக இருக்குன்னா ரிசல்ட்டு அபோவ் ஆவரேஜ் தான். இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் நிம்மதியாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே சார். ஸோ ரொம்ப சூப்பராக சொல்லிட்டீங்க சார். ஸோ கிளினிக் மற்றும் டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா சார்? ஸோ அவங்கள நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க, அதுக்கு நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்க, எதுலெல்லாம் ரிசர்ச் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஃபஸ்ட்டு வந்து முதல்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தான் என்னென்னு நான் தேடுறேன். ஹஸ்டின்னு பண்ணுறாங்க, அப்போ அது வந்து விக்கு வைக்கிறாங்களா, இல்லைன்னா ஏதாவது பிளாஸ்டிக் முடி எடுத்து நட்டு வைக்கிறாங்களா, இந்த கேள்வி எனக்கு இருந்துச்சு. விக்கு வச்சு விட்டாங்கன்னா, இல்லை பிளாஸ்டிக் முடினா முடி வெட்டால் முடியாமல் போயிடுச்சுன்னா, ஷாம்பு போட்டு குளிக்க முடியாமல் போச்சுன்னா, இப்போ வேறு எதுவும் பிரச்சனை வந்துட்டுனா, நானே யோசிச்சிருக்கேன், கேன்சர் வந்துட்டுனா அப்படின்னு சில குழப்பம். அப்போ ஆன்லைனில் போயிட்டோம். தென் சில டாக்டர்ஸ்டையும் கேட்குறேன், சார் இப்படி வந்து இருந்ததுன்னா இது என்ன, அதை ப்ரொசீஜர் என்ன, இது எப்படி பண்ணுவாங்கன்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு காஸ்ட் வைஸாக நான் சர்ச் பண்ணல. எல்லாம் தேடினதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் காஸ்ட்டு பார்க்க நெஞ்சில் இடி விழுந்துட்டு, இன்னும் 5 லட்சம்ன்றியே அப்படின்னு, என்னங்க அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நான் சுகிராவுடைய எம்டியாக கூடிய வாய்ப்புலாம் கிடைக்கிது. அண்ணாச்சி, தூத்துக்குடி அண்ணாச்சி வாய்ப்பு கொடுக்காரு. ஸோ கரெக்டாக நானே இயற்கை சேர்ந்தமாக வந்து சேர்ந்தேன். இங்கே வந்து சேர்ந்தோன்னு இங்கே எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ சொந்த கிளினிக் தான். மேபி நான் பணம் கொடுத்துருந்தா கூட எனக்கு வந்து மொத்த செலவு, மெடிசனு மொத்த செலவு எல்லாம் சேர்த்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் செலவு வச்சுக்கோங்களேன், எல்லா செலவும் சேர்த்து எனக்கு மொத்தம் ஆனது அதிகபட்சம் 70-80,000 ரூபா. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு மட்டும் நான் செலவு பண்ணியிருந்தோம்னா அன்றைக்கி டேட்டுக்கு ஒரு 40 ரூபாக்குள்ளே முடிஞ்சிருக்கும். அப்போ வந்து இது காஸ்ட்டுமே எனக்கு திருப்தி. மேபி நான் ரூபா கொடுத்துருந்தேன், நான் கொடுக்கல, நம்ம கிளினிக் கொடுக்கல, இருந்தாலும் கொடுத்துருந்தா கூட எனக்கு திருப்தி தான். 40,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே. பட் நான் ஏன் அது திருப்தி அடைஞ்சேன்னா, நான் ஆன்லைனில் சர்ச் பண்ண எல்லா ப்ரொசீஜருமே, எல்லா டீட்டெயிலுமே அங்கே ப்ராக்டிக்கலாக நடந்துச்சு. மார்க் பண்ணுறது, டெஸ்ட் எடுக்கிறது, தென் ஜிஎஃப்சி அப்ளை பண்ணுறது, மெடிசன் ஃபாலோ பண்ணுறது, எல்லாத்தையுமே ரொம்ப ப்ராப்பராக பண்ணாங்க. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆனேன். தட்ஸ் இட். ஸோ உங்களோட ஓன் கிளினிக்லேயே வந்து உங்களோட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்? ஆமாம், சுயர ஹேர் அண்ட் ஸ்கின். ஓகே சார். சார் நீங்கள் இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களோட டே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? அன்னைக்கு டேட்டுக்கு. ஆமாம் சார், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல முடியுமா சார்? முதல்ல பயந்துட்டேன், வேறு என்ன, அதான் உண்மை. ஏன்னா நமக்கு இத்தனைக்கும் அது எல்லாமே தெரியும், டாக்டர்ஸ் முதற்கொண்டு அவங்க குவாலிஃபைடு தெரியும், எல்லாமே தெரியும். பட் ஆனால் நமக்குன்னு வரும்போது ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுக்குறாங்க, ஒரு சின்ன ஒரு டப்ஸில் கற்றுக்கிட்டோம்,
அதை வரைக்கும் ஓகே. கொண்டு போய் ஒரு கிணத்துல போடும்போது ஒரு பதட்டம் வரும் பார்த்தீங்களா, அந்த பதட்டம் கண்டிப்பாக எனக்கு வந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. ஓகே ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து ஓகேவா இவர் ஹெச்டி பண்ணலாமா, தென் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்குறாங்க. மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் எனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு உடல் தகுதி இருக்கா எல்லாமே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு காஸ்டியூம்லாம் அந்த பச்சை கலர் காஸ்டியூம் போடுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது சில விஷயம் தோணுச்சு, என்னென்ன பச்சை கலர் நடக்க விட்றாங்க அப்படி ஒன்று. அந்த கீழ்ப்பாக்கம் எல்லாம் மண்டனை வந்துச்சு எனக்கு, அப்படி நடக்க விட்டாங்க. பட் அது அப்போ ஜாலியாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். சும்மா ஷேர் பண்ணுறேன், காமெடி ஷேர் பண்ணுறேன். அப்போ உள்ளே கூட்டு போயிட்டேன். கூட்டு போனதுக்கப்புறம் சார் காமாக இருங்க, மேக்ஸிமம் ப்ரொசீஜர் வந்து 8 மணி நேரம் போகலாம். ஒரு நாள் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் போகலாம், இல்லை அடுத்த நாள் 4 to 5 ஹவர்ஸ் போகலாம். அதுக்கு மேலேயும் ஆகலாம், சொல்ல முடியாது. தெளிவாக எனக்கு புரிய வச்சிட்டாங்க. புரிய வச்சதுக்கப்புறம் அங்கே வச்சே சார் உங்களுக்கு இந்த லெவலில் முடி வரப்போகுது, உங்களுக்கு வந்து நான் அதுக்கு கீழே இறக்கி வைங்க அப்படின்னேன் அவங்ககிட்ட. இன்னும் இறக்கி வைங்க சார் அப்படின்னேன். சார் அப்படி பண்ண முடியாது, மூக்கிலேருந்து கணக்கு பண்ணுறாங்க. இந்த மூக்கிலேருந்து இந்த நெத்தி, இந்த இடம், இங்கேருந்து இந்த இடம் இதோட சேமாக வர மாதிரி பார்க்குறாங்க. இதுதான் ஒரு மென்னுடைய ஒரு நேச்சுரல் லுக்கு சார், இதுக்கு கீழே இறக்கி வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு தெளிவுபடுத்தினாங்க. தெளிவுபடுத்தினதுக்கப்புறம் நானும் ஒத்துக்கிட்டேன். மார்க் பண்ணுறாங்க, ஓகேன்னு நான் முடி பார்க்குறேன். இங்கே தான் வரப்போதுன்னு சொன்ன உடனே எனக்கு குசி ஆகிட்டேன். உண்மையை சொல்கிறேன் சார், நம்ம முடி இங்கே வரப்போதா. ஏன்னா வந்து நெத்தியில் முடியை பார்த்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6-7 வருஷம் ஆகுது. இந்த நெத்திலாம் ஏற ஆரம்பிச்சிட்டு, ஏதோ இந்த இடத்துலலாம் எனக்கு சுத்தமாக முடி கிடையாது, நல்லா ஏற்றம். அப்போ அங்கெல்லாம் முடிகிறப்போ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹாப்பியானவுடனே திரும்ப அப்படியே படுக்க போட்டேன். அந்த ஹாப்பியோடையே படுக்க போட்டு ட்ரிம் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. திரும்ப முடி எடுக்கிறதுக்காக அனஸ்தீசியா ஒரு குத்து ஊற்றுனாங்க. அப்போ ஒரு வலிச்சுது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பெயின் இருந்துச்சு. சரி ரைட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த உடனே வேர்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வலி இல்லை, அனஸ்தீசியா ஃபுல்லாமே மறத்து போச்சு. வேர்கள் எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அடுத்து காமன் ப்ரொசீஜர் தான். திரும்ப வேர்களை ஃப்ரண்ட் இடத்துல வைக்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்ப தலையை திருப்பி போடுறாங்க. அதாவது எண்ணெயை திருப்பி போடுறாங்க, தோசை திருப்பி போட்ட மாதிரி திருப்பி போடுறாங்க. திருப்பி போட்டு முன்னாடி எந்த இடத்துல முடி வைக்க போகிறாங்களோ அந்த இடத்துல சின்ன சின்ன ஊசிகளை வச்சு ஓட்டை பண்ணுறாங்க. ஓட்டை பண்ணி எடுத்த வேர்களை கரெக்டாக அங்கே நட்டு வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக ப்ராப்பராக ஆங்கிள்ஸ் மேட்ச் பண்ணி ப்ராப்பராக வச்ச உடனே அடுத்தது ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. என்னென்னா எனக்கு ஷாக் லாஸாக என்னென்னா அந்த இடத்துல ரொம்ப பயந்துட்டா. அப்போ நான் ஒத்துக்கிட்டேன் முதல்ல பயந்துட்டேன் அப்படின்னு. எடுத்த இடத்துல ரவுண்டு பேட்சாக இந்த இடத்துல ஒரு மாதிரி ரவுண்டு விழுந்துட்டு நான் ஃபோட்டோ அவனை ஆட் பண்ண சொல்கிறதில்ல. வச்ச இடத்துலையுமே ரவுண்டாக மண்டையில் முடியல. எனக்கு பதட்டம், நம்ம அந்த முடியாவே வந்துருக்கான் போல் இருக்க, இதில் அங்கங்கே ரவுண்டாக வருதுன்னு ஒன்று. ஜிஎஃப்சி டாக்டருடைய கன்சர்ன் எல்லாத்தையுமே நான் தெளிவாக எடுத்துக்கிட்டேன். பயப்படல, அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு நார்மல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 6 மாதத்தில் நினச்சி பார்த்த ரிசல்ட்டை திரும்ப ப்ராப்பராக எனக்கு வந்துச்சு. இதுதான் என்னுடைய சின்ன ஒரு அனுபவம். ஓகே சார், பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது டோட்டலாக எவ்வளோ கிராம்ஸ் வந்து எடுத்து இம்ப்ளான்டேஷன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? வேர்கள் எனக்கு சொன்னது வந்து 3000 வேர்கள் தேவைன்னாங்க. 3000 வேர்கள் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. 3000 வேர்கள். பட் ஆனால் நான் 3000 வேர்னு சொல்லி போய் குழம்பிட்டேன். 3000 வேணா 3000 ஓட்டல்ல, பின்னாடி 3000 ஓட்டை, முன்னாடி 3000 ஓட்டை, 6000 ஓட்டை போட்டு பண்ணியிருக்காங்க. பட் அது ஒர்த்து தான். அந்த நாள் நான் எனக்கு பண்ண சர்ஜரி வந்து பயங்கர ஒர்த்து. இந்த 3000 வேரில் எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா வேருமே வளர்ந்துருக்கும் போல தெரியுது. நல்லா ஹெல்த்தாக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸில் ரெக்கவரி எப்படி இருந்துச்சு, அதோட ஹீலிங் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா சார்? ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளில் என் மூஞ்சி நல்லா பழுத்து பணியார மாதிரி ஆகிட்டு, பெருசாக ஆகிட்டு முகம். ஏன்னா வந்து முகம் வீக்கம் வரும், அது மேக்ஸிமம் வராமல் இருக்க வைக்கலாம். பட் அஸ் எம்டி எனக்கு ஸ்பாட்லேயே எடுத்தது வேலை. பட் சைட் எஃபெக்ட்டும் தெரியும், நான் தெரிஞ்சால் தான் பண்ணேன், வேறு வழி இல்லைங்கிறதுனால. என்னாச்சு அப்படின்னா அந்த அனஸ்தீசியா கொடுத்துருப்பாங்க தலையில் மேலே பின்னாடி அப்படின்னு. படுத்தே கிடந்திருந்தால் பின்னாடி போயிருக்கும். நான் எஞ்சி உட்காந்து கம்ப்யூட்டர் நோண்ட ஆரம்பித்தேன். ரொம்ப தப்பு, நான் அதை பண்ணக்கூடாது. பட் நான் ரொம்ப சேஃபாக அதை நான் பண்ண வச்சுக்கிங்களேன். பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டில் அந்த முகத்தில் அந்த அனஸ்தீசியாலாம் இறங்கி மூஞ்சி வீங்கினமா இருந்துச்சு. அந்த வீடியோலாம் போட்டிருந்தேன், வீடியோலாம் அட்டாச் பண்ண சொல்கிறேன், வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 4-5 நாளில் கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாமே அந்த அனஸ்தீசியா இறங்கி பழைய நார்மல் ஃபேஸுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஹெட் வாஷ் பண்ணாங்க, ஒரு 7 டேஸில் பண்ணேன் ஆஃப்டர் ஹிஸ்ட்ரி. தென் சொன்னல ஷாக் லாஸ் வந்துச்சு எனக்கு 2 to 3 மந்த்ஸில். அப்புறம் ஜிஎஃப்சி ப்ராப்பராக எடுத்துக்கிட்டேன். ஸோ 6 மந்த்ஸில் நல்ல ஒரு ரெக்கவரை சூப்பராக கொடுத்தாங்க. நல்ல ரிசல்ட் இருக்குது, இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ இப்போ பெயின், ஸ்வெல்லிங், ஷாக் லாஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க சார், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? அதான் சொல்லிட்டேன் நான், ஷாக் லாஸ் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு. ஷாக் லாஸ் ஆமாம், அது பயந்துட்டேங்கிற விதத்தில் எனக்கு வந்துச்சுங்கிறது உண்மை தான். அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அந்த டைமில் அதிகமாக வரதுனால ஆகுதுன்னு சொல்கிறாங்க.
அது வந்துச்சு. எனக்கு ஸ்வெல்லிங் வந்துச்சு, முகம் வீங்குச்சு. பெயின் இருந்துச்சா? எப்படி பெயின் இல்லாமல் இருக்கும்? இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு எனக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது காமன் தான், அது இல்லாமல் பண்ண முடியாது அல்லவா. நான் நார்மலாக ஒரு சர்ஜரி பண்ணுறோம், ஊசி போட தான் செய்யணும், வலிக்கு தான் செய்யும், அதில் மாற்றிக்கிறது கிடையாது. நான் நல்லா படுத்துருந்தேன்னா எனக்கு ஸ்வெல்லிங் வந்திருக்காது, வந்துச்சு, வேறு வழி இல்லை. ஏன் வந்துச்சுன்னா அனஸ்தீசியா இறங்குச்சு. ஷாக்லாஸ் எனக்கு வந்திருக்க வேண்டாம், பட் வந்துடுச்சு, ஃபீல் பண்ணேன். சார் நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஃபஸ்ட்டு விசிபிள் ஹேர் க்ரோத்தை நீங்கள் எப்போ ஃபேஸ் பண்ணீங்க சார்? அது எப்போ நீங்கள் விசிபிளாக பார்த்தீங்க? கரெக்டாக ஒரு 4 மாதத்துக்கு அப்புறமே எனக்கு அந்த ஷாக்லாஷ் ஆன இடத்துலையும் அஸ்ட்ரி பண்ண இடத்துலையும் ஒரு போர்ஸ் கடந்துச்சு, ஒரு ஹோல் மாதிரி. அதிலேருந்து முடி வெளியே வரதை பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஆமாம், 4 to 5 months அந்த ரேஞ்சில். ஓகே சார். ஸோ மந்த் பை மந்த்தாக உங்களோட விசிபிள் ஹேர் க்ரோத் எப்படி இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா சார்? ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஹெட் வாஷ் இருக்குது பாருங்கள், ஒரு 7 நாள். அதில் அப்போ வரைக்கும் எனக்கு வந்து ஒன்றுமே வித்தியாசம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் வச்ச முடியெல்லாம் விழ ஆரம்பிச்சு. அதான் ஷெட்டிங் ஃபேஸும்பாங்க. எனக்கு பயந்துட்டேன், என்னடா இது வச்ச முடியெல்லாம் கொட்டி போச்சு அப்படின்னு மனசுக்கு ஒரு பதட்டம். பட் டாக்டர்ஸ் புரிய வச்சா ஷெட்டிங் ஃபேஸாக இது நார்மல், எல்லாத்துக்கும் ஆகும். அது மாதம் முடிஞ்சு ஃபஸ்ட் ஜிஎஃப்சி பண்ணுறேன். 2ஆவது மாதத்தில் ஷாக் லாஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன். வச்ச முடி கொட்டி போய் இருந்த முடியை அங்கங்கே ரவுண்டாக இருக்கும். அந்த ஃபோட்டோவும் நான் ஆட் பண்ண சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ நான் ஆயிடுச்சு, எனக்கு ஐயோ போச்சுடா சாமி, சும்மாவே இருந்துக்கலாம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. 3ஆவது மாதம் ஜிஎஃப்சியில் கொஞ்சம் ஒரு ரைட் ஏதோ ஒரு மாறுது, ரெக்கவர் ஆகுதுங்கிற ஒரு ஃபீலை வந்து நான் அடைஞ்சிட்டேன். 4ஆவது மாதம் நல்ல ரிசல்ட்டு, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள அந்த வச்ச முடியெல்லாம் வெளியே வருது. ஓகே, அப்போ நம்ம ப்ராப்பராக நம்ம ஸ்டெப் எடுத்திருக்கோம், நல்ல ரெக்கவர் ஆகிட்டோங்கிறத ஃபீல் பண்ணிட்டேன். 5ஆவது 6ஆவது ஜிஎஃப்சிலலாம் வேறு லெவலுக்கு கொடுத்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ எந்த மாதத்தில் எஸ் இட்ஸ் ஒர்க்கிங் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க சார்? அதான் 4 to 5 மாதம், 4 to 5 தான் அது. அதாவது நான் பேஷன்ஸ் பார்த்துருக்கேன், பட் ஆனால் எனக்குன்னு சொல்கிறேன். இப்போ சில பேருக்கு 3ஆவது மாதம் ரிசல்ட் வந்துடும், செட்டிங் பேஷே இருக்காது, 3ஆவது மாதம் வளர ஆரம்பிச்சிடும். பட் எனக்கு வந்து ஷெட் ஆகி ஷாக்லெஸில் அஃபெக்ட் ஆகி தென் வந்து ஒரு 4 to 5 தான் ஒரு சாட்டிஸ்ஃபையான ரிசல்ட் வருதுங்கிற தோற்றம் எனக்கு வந்துச்சு. ஓகே ஸோ ஃபைன். ஸோ 4 to 5 monthsலேயே நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணிட்டேன். நம்ம வந்து பொழைச்சிட்டோம் மீன்ஸ் முடி வளர்ந்துட்டு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததா சார் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறமா? அதாவது நான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறத விட ஒரு பெரிய படிப்பு ஒன்று படிச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஹேர் லாஸ் இருக்குது, மினாக்சில் பயன்படுத்திட்டு கட்டாயம் வச்சு மினாக்சில் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக பயன்படுத்தி அடுத்த ஒரு 6 மாதம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சிடலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்ருக்கேன். அந்த 1 year அந்த எண்டில் அந்த 6-7 மாதம் அந்த 6 to 7 month இது டென்சிட்டி வந்து 1 year எண்டில் எனக்கு கிடையாது. அப்போ டென்சிட்டி குறையுது. ஐயோ அப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஒரு பிரச்சனையும் ஆகலை. எக்ஸிஸ்டிங் ஹேர் வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்க நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ நானும் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் டாக்டர் கன்சர்னில் தான் கொஞ்சமாக குறைக்க ட்ரை பண்ணுறேன். அப்புறம் தான் தெரியுது எனக்கு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வேகமாக இருக்குது ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா. அப்போ அந்த டாக்டர் செக் பண்ணுறதுக்குள்ளேயுமே அந்த வீரியம் ஆகுது எனக்கு. அப்போ உடனே என்ன முடிவெடுக்குங்க, சந்துரு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது, உங்களுக்கு ஹெவியாக இருக்குது ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா. இப்போ சில பேருக்கு எப்படி இருக்குன்னா ஸ்லோவாக இருக்கும், அப்போ ஸ்டாப் பண்ணுவாங்க, திரும்ப கொட்டும்போது திரும்ப பயன்படுத்துவாங்க, திரும்ப ஸ்டாப் பண்ணுவாங்க, திரும்ப பயன்படுத்துவாங்க. அது அவங்களுடைய ஹேர் லாஸுடைய வீரியத்தை பொறுத்தது. எனக்கு பயங்கரமாக இருந்திருக்கு. அப்போ அந்தால டாக்டர்கிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டாங்க, சந்துரு உங்களுக்கு காலகாலத்துக்கு மினாக்சில் தான் போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னா திரும்ப இப்போ ரெக்கவர் நல்லாயிருக்கு. இதுதான் ஒரு பெரிய படிப்பு, மற்றபடி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பெருசாக கிடையாது. சார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 2 years உங்களுக்கு ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த 2 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா? ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? ஆமாம், பார்த்தா எப்படி தெரியும், நல்லா தானே இருக்கேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஆனால் என்ன மெயின்டெனன்ஸ் மேட்டர்ஸுங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது புரிஞ்சுக்கிட்டு ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷம். நான் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேன் மெயின்டெனன்ஸே கிடையாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, அது சத்தியமாக அது வாய்ப்பு இல்லைம்மா. ஹஸ்டி பண்ணியாச்சு, அதுக்குண்டான ஒரு மெயின்டெனன்ஸை ஒரு மாதம் ஒரு 800 ரூபாலேருந்து 1000 வரைக்கும் மினிமம் நமக்கு செலவு இருக்குங்கிறத புரிஞ்சிக்கிட்டு ஹஸ்டி பண்ணி அதை செலவு பண்ணுறதுனால சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஓகே சார். ஸோ நீங்கள் மெயின்டெனன்ஸும் பண்ணுறீங்க, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஆமாம். ஓகே சார். சார் இப்போவும் மினாக்சிடல், ஃபெனஸ்டேட் மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா மெடிசன்ஸில்? ஃபெனஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே ஃபாலோ பண்ணலாமா, இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ண அவசியம் வரல. பட் ஃப்யூச்சரில் வரலாம், என்னுடைய ஜீனில்
அந்த ஹார்மோன் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுனால மேபி ஃப்யூச்சரில் தேவைப்படலாம் சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. மினாக்சிடில் நான் முதல்ல பயன்படுத்தி திரும்ப ஸ்டாப் பண்ணேன். இப்போது கண்டிப்பான முறையில் டெய்லி ஒரு முறை 1 ml அப்படிங்கிற விதத்தில் பயன்படுத்த இருக்கேன். ஸ்டாப் பண்ண என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு ஹெவியாக ஹேர் ஃபால் ஆகுங்கிறது என்னுடைய உடல்நிலை. சார் இப்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஹேர் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அதுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னல் கேர் ஏதாவது தேவைப்படுமா சார்? அடிஷ்னல் கேர்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. சொல்கிறேன்ல, இப்போ நம்ம நார்மலாக ஃபுட் இருக்குது இல்லைங்களா, நார்மல் ஃபுட்டில் உடம்புக்கு நல்லதுன்னு நமக்கு தெரியும், தேவையில்லாதுன்னு தெரியும். தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸு, புரோட்டா, நைட்டு 10 மணிக்கு மேலே இங்கே வரைக்கும் சாப்பிட்றது, இதெல்லாம் முதல்ல ஸ்டாப் பண்ணாலே இதான் பெரிய மெயின்டெனன்ஸு. நேரத்துக்கு தூங்குறது, இதில் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். இது ஒன்று மெயின். அதுக்கப்புறம் மினாக்சிடில் நான் இப்போது பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். அது என்னுடைய வழியில் உடல் தகுதிக்கு ஏற்றாற்போல் நான் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது பயன்படுத்திகிட்டு இருக்கேன். மற்றபடி எந்த மெடிசன் நான் வந்து இப்போ எடுக்க ரொம்ப டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். மினாக்சிடில் மட்டும்தான். தென் என்னுடைய லைஃப் ருட்டீன் அது மட்டும்தான். வேறு எதுவும் பெருசாக மெனக்கடலை செய்யலை. நான் செய்யலை, பட்டு மற்றவங்க செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ க்ரூமிங் இருக்கு இல்லையா சார், இப்போ க்ரூமிங் ரொட்டீனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஷாம்பூஸ் மாதிரி ஏதாவது அடிஷ்னலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா சார்? இப்போது ஷாம்பூ சொல்லப்போனால் நான் டெய்லி ஷாம்பு போடுறது கிடையாது. நான் வந்து வாரத்துக்கு அதிகபட்சம் 2 முறை. இல்லை நான் ரொம்ப டஸ்டியாக ஃபீல் பண்ணல, ஹேர் ஒழுங்காக தான் இருக்குன்னா வாரத்துக்கு 1 முறை தான். இதான் உண்மையும் கூட. ஏன்னா வந்து நம்ம பெருசாக வெளியே அவுட்டரில் போகிறது கிடையாது, டஸ்ட்டில் இருக்கிற ஆள் கிடையாது. அப்போ வந்து நம்ம டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இப்போதைக்கு இல்லை. ரொம்ப டஸ்ட்டில் போகிறீங்கன்னா அது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 6 மாதம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் பேபி ஷாம்பு நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அதுவும் நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் தான் அப்பமே இருந்துச்சு. பேபி ஷாம்பு வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ வந்து சுயரால உள்ள கஃபைன் ஷாம்புன்னு இருக்குது, அதை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ என்ன ஒரு பியூட்டின்னா, நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே சுயருடைய ஓன் ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே சுயரோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே சார். ஸோ அடிஷ்னலாக வெளியில் எந்த ஒரு பிஹெச் லெவல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல. அது நமக்கு ப்ராப்பராக போய்கிட்டு இருக்கு. சேஃப் இல்லை நமக்கு எல்லாமே. ஸோ இப்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் முடிச்சதுக்கப்புறமா, அதாவது 2 இயர்ஸ் முடிஞ்சது இல்லையா, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஹேருக்காக அந்த ரிசல்ட்ஸ் இன்னும் க்ரோ பண்ணுறதுக்கு ஏதாவது அடிஷ்னல் கன்சல்டேஷன்ஸ் ஏதாவது மறுபடியும் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டுருக்கீங்களா, செக்கப்ஸ் போகிறீங்களா? ஆமாம், நான் ரெகுலராகவே ஒரு 3 months ஒன்ஸ் நான் டாக்டரை பார்த்துடுறது. மேடம் முடியெல்லாம் ஓகே தானா, இல்லை என்ன கதையில் இருக்குது, சரியாக தான் போயிட்டு நான் பார்த்துடுறது. அது நல்லது கூட. ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாது இல்லையா, எவ்வளோ முடி டெலிஜன் ஃபேஸில் இருக்குது, எவ்வளோ முடி ஆனஜன் ஃபேஸில் இருக்குது. அதனால் டெலிஜன்னா முடி வந்து வேர்கள் ப்ராப்பராக இயங்காத நிலையை வச்சுக்கிங்களேன். ஆனோஜனுங்கிறது ப்ராப்பராக இயங்குகிற நிலையை வச்சுக்கலாம். அப்போ என்னென்ன ஃபேஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது, டாக்டர் போய் செக் பண்ணால் தெரிஞ்சிடும். அப்போ ஏதாவது நமக்கு ரொட்டீனில் ஏதாவது இஷ்யூ இருக்குது, ஹேர் லாஸ் ஆக போகுதுன்னா தெரிஞ்சுட்டு பண்ணுறது நல்லது. அதுக்காக ரெகுலராக நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, ப்ராப்பராக ஹேரை வந்து மெயின்டைனும் பண்ணுறீங்க, டாக்டர் கன்சல்டேஷனோட ஃபாலோ பண்ணுறீங்க. ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே சார். ஸோ இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா சார், ஸோ அதனால் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ப்ளஸ் உங்களோட செல்ஃப் இமேஜில் ஏதாவது மாற்றங்கள் இருந்திருக்கா சார்? நான் அதை பெருசாக நினைக்கிறேன். முதல்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுங்கிற விஷயத்தை முடிய பெருசாக நினைக்கலைங்கிறது உண்மை தான். ஆனால் அதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் வந்த வரைக்கும் எனக்கு பெருசாக தெரியல. செய்வோம், வந்தால் பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வேறு. எனக்கு முன்னாடி தாழ்வு மனப்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரேரு. சரி பார்த்துக்கலாம், தலை சீவும் போது தோணும், என்னடா முடியலையேன்னு தோணி இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பைக்கில் போகும்போது பொத்தி வச்சுட்டு போவோம், அதெல்லாம் இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு அதனால் பெரும் பாதிப்பு, இன்செக்யூரிட்டி ஃபீல் பண்ணணுங்கிறது கிடையாது, ரொம்ப ரேர். ஆனால் அந்த ஆப்ஷனை பார்த்தோன்னே ஹஸ்டி பண்ணியாச்சு. ஹஸ்டி பண்ணோன்னு கான்ஃபிடன்ஸும் சூப்பராக இருக்குது. ஓகே சார். ஸோ கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக கூடிய. ஓகே சார், ஃபைன். சரி, இப்போது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ப்ளஸ் வந்து உங்களோட கொலீக்ஸ் இருப்பாங்க இல்லையா, உங்களோட சுஹிரா கிளினிக்லேயே ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்க உங்களை பார்த்ததுக்கப்புறம் என்ன ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க சார்? அதாவது ஹஸ்டி பண்ண உடனே அன்னைக்கு டேட்டுக்கு அதான் வீட்டில் உடனே சொல்லிட்டாங்க, நீ சாவ போகிற அப்படின்னு. ஏன்னா இப்படி தான் சொன்னாங்க. உண்மை தானே, எப்போ செத்துக்கித்து பேராதப்பா அப்படின்னு. என்னமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அது பயம் வந்திருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பட்டு கிளினிக்ஸில் காமன் தானே, அது பிரச்சனை இல்லைல்ல. வீட்டில் தான் கொஞ்சம் ஒரு பயந்துட்டாங்க. அதுபோல் வெளியே ஃப்ரெண்ட்ஸு, மாப்பிள்ள நீ பண்ணு, நீ இருந்தேன்னா அப்புறம் நான் பண்ணிக்கிறேன். நான் என்ன இருந்தேன்னா அப்படின்னு. இல்லை மாப்பிள்ள பொதுவாக சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அதேமாதிரி அப்படிலாம் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இது தேவையா அப்படின்னு நிறைய பேசுனாங்க. பட் அப்படின்னு சொன்ன மக்கள்லையே ஒரு 150 பேர் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி.
சொன்னவங்களே வந்து அந்த ஃபியர்ஸ் போய் அவங்களே வந்து ஆமாம் என்ன அதான் நான் ஒரு எலியாக அவங்களுக்கு பயன்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எலியை வச்சு பயன்படுத்துகிற மாதிரி எஸ்டி பண்ணி நான் பயன்பட்டேன். அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டேன். ஓகே சார் ஃபைன். சார் நீங்கள் நான் கரெக்ட் டெசிஷன் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கா சார்? ஆமாம் கண்டிப்பாக. அது என்னென்னா இப்போ அந்த பெர்சனாலிட்டிங்கிறது தேவைப்படுது இல்லை. எல்லா இடத்துலையுமே நம்ம கான்ஃபிடென்ஸாக இருக்கோம், மன ரீதியாக எல்லாம் ஓகே. பட் நம்ம கான்ஃபிடென்ஸை வெளிப்படுத்துறது நம்மளுடைய வெளிப்புற தோட்டம் தானே. இது சில பேருக்கு தேவைப்படுது. ஒரு இடத்துல நான் போய் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன், இல்லை மேடையில் பேச போகிறேன். அந்த இடத்துல அவங்களுடைய அட்டென்ஷன் வந்து முன்னாடி எங்கே போகும்னா முகத்தை தாண்டி மண்டைக்கு போகும். நான் கவனிச்சிருக்கேன். என்ன மண்டையை பார்க்காம நினச்சிருக்கேன். அது அவங்களுடைய கவனம் அப்படி போயிடுது. பட் இப்போ ஃபேஸை பார்க்குறாங்க, கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது. அவங்க பேசும்போது என்னுடைய கண்ணை பார்க்குறேன், நான் அவங்களோட கண்ணை பார்க்குறேன். அப்போ அது ஒரு லெவலான ஒரு அப்டேட்டு தானே. இது வந்து ரொம்ப பெருசெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இது நீடட் தான். இது நான் ஃபீல் பண்ணுறேன். மோர் ஓவர் நான் முன்னாடி போகும்போது பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு கேஜ் பொத்திடுவோம். அது அன்கான்சியஸாக ஒரு கை தெரிஞ்சு பண்ணுறது இல்லை. ஒய்யாமல் தலையை தூக்கி விடுறது இதெல்லாம் நிறைய நடக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக காமாக நிம்மதியாக இருக்கும் வச்சுக்கலாமே, அவ்வளோதான். ஸோ அப்போ மறுபடியும் நீங்கள் டைம் பேக் போகிறீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருப்பீங்களா சார்? டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ண மாட்டேன். நல்லா இருக்குது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஏன் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தணும்? சொல்ல போனால் கொஞ்சம் முன்னாடி வேணால் பண்ணியிருப்பேன். இப்போ லேட்டாக பண்ணது கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. சார் இப்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் யாராவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க சார்? பை த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. இதான் உண்மை. உங்கள் ரிசல்ட்டுங்கிறது உங்கள் டோனர் ஏரியா பொறுத்தது. டோனர் ஏரியாவில் வேர்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குன்னா ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் டோனர் ஏரியா வீக்காக இருக்குன்னா ரிசல்ட் வந்து அபோவ் ஆவரேஜ் நல்லா இருக்குமே தவிர அந்தளவுக்கு சூப்பராக வரும்னு சொல்ல முடியாது. இந்த எதிர்பார்ப்பு தான் பெரும் பிரச்சனை ஒன்று. இன்னொன்று வந்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர். இதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குது, இதுக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது. அந்த மெயின்டெனன்ஸும் காஸ்ட்டும் ஆகும் அப்படின்னு முதல்ல மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குனாலும் நீங்கள் யோசிக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கனாலும் யோசிக்கணும். மோர் ஓவர் மெயின்டெனன்ஸுக்கு பைசா கண்டிப்பாக செலவாகும். மாதம் மாதம் ஒரு நம்ம லைஃப் லாங்காக நம்ம முடி இருக்கணும்னு ஆசைப்படுற வரைக்கும் ஒரு 1000 ரூபாங்கிறது முடிக்கு கொடுக்க தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு வந்தால் பெட்டர். ஸோ அடுத்தது கிளினிக் சூஸ் பண்ணுறது. ஏன்னா வந்து இது சர்ஜரி தான். உங்களுடைய உடம்புல ஊசிகள் படப்போகுது, தென் அந்த ஊசிகள் ஓட்ட போட போகுது, தென் அந்த ஊசி ரத்தம் வரப்போகுது. ஊசி ப்ராப்பராக இருக்கணும், ஊசி குத்துற ஆள் ப்ராப்பராக இருக்கணும். தென் உங்களுக்கு டவுட்டு வரும், அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நபர் அங்கே இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்த சிஸ்டம் அங்கே இருக்கான்னு ஒரு இடத்த பார்த்து கிளினிக்கை சூஸ் பண்ணுங்கள். அங்கே சர்டிஃபைட் டாக்டர் இருக்காங்களா, அங்கே இருக்கிற மக்கள் டீம் ப்ராப்பராக இருக்காங்களா, தென் ரிவ்யூஸ் எத்தனை அந்த இடத்துல இருக்குது, கூகுள் ரிவ்யூ எப்படி இருக்குது, சோஷியல் மீடியா ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, எத்தனை ரிவ்யூ வாங்கியிருக்காங்க, இது எல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு முடிவு பண்ணுறது பெட்டரோ அப்படிங்கிற என்னுடைய கருத்து. ஓகே சார். ஸோ ப்ராப்பராக எல்லாமே ஃபர்தராக நீங்கள் சர்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஓன் கிளினிக்லேயே பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுதான் நீங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்காக மக்களுக்கு சொல்கிறீங்க. ஓகே சார், தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார் உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு. ரொம்ப நன்றிம்மா. ஸோ சார் வந்து ரொம்ப சிம்பிளாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை தெளிவுபடுத்தியிருக்காரு. உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி டீட்டெயிலான விஷயங்கள் நிறைய நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ.